மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என் மனசில் எப்போவுமே ஒரு கேள்வி எழும். மனுஷனும் ஒரு விலங்கு தானே, மற்ற உயிரினங்கள் மாதிரி மனிதனும் ஒரு விலங்கு தான். ஆனால் மற்ற உயிரினங்களுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் நமக்குள்ளே இந்த அரசியலுங்கிற ஒரு விஷயம் நமக்கு மட்டும் ஏன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் என் மனசில் ஏற்படும். இப்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லா உயிரினங்களுமே ஜீன் காம்பினேஷனில் தான் ரீப்ரொடியூஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். அது தன் தலைமுறையை அடுத்த இதுக்கு ஜீன் ரீகம்பைன் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்படி தான் அதோட இனம் தொடர்ச்சியாக இந்த கால ஓட்டத்தில் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மனித இனமும் ஜீன் மல்டிப்ளிகேஷனில் தான் ரெண்டு பேர் குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஆணும் பெண்ணும் கலந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்படி தான் அந்த மனித இனம் மூவிங் ஃபார்வர்ட். இப்போ இதுக்கு இடையில இந்த பாலிடிக்ஸு, இந்த எல்லா ஒரு மனிதனுக்குன்னு உண்டான சில பிரத்யேக தேவைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கூடி செயல் செய்கிறது. அதாவது ஐடியாஸும் மேட் பண்ணும். எப்படி ஒரு ஜெண்டர் மேட்டிங் நடக்குதோ அதே மாதிரி ஐடியாஸும் மேட் பண்ணும் மனிதருக்குள்ளே. ஆனால் மிருகங்களுக்கு அது ஓரளவுக்குள்ள லிமிட் ஆயிடுச்சு. அது பெரிய அளவுக்கு பெருகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்காஸ்ன்னு சொல்லுவாங்க, கூட்டமாக சேர்ந்து போய் வேட்டையாடும். அந்த மாதிரி இனங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒரு சீலை வேட்டையாடுறதுக்கு, டால்ஃபின்ஸ் வேட்டையாடுறதுக்கு, அதெல்லாம் நீங்கள் இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிக் அதில் இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஆக்டோபஸை அதுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் இல்லை, அதுக்குன்னு உண்டான ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டான நிறைய உயிரினங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அது மல்டிப்ளை ஆகலை. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா, 50,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கற்காலத்தில் இருக்கும்போது மனிதர்கள் பயன்படுத்தின கல்லால் ஆன எல்லா பதார்த்தங்கள், அதாவது ஆயுதங்கள் எல்லாம் கல்லிலே செஞ்சான். ஒரு கத்தியை கல்லிலே செதுக்குனான். அந்த என்ன சொல்கிறது, அதோட எட்ஜஸை கூர்மையாக்கி செதுக்கி அதை வச்சு இப்போ நம்ம நைஃப் எப்படி பயன்படுத்துகிறோமோ, உளி எப்படி பயன்படுத்துகிறோமோ, அதே மாதிரி அந்த காலத்தில் கல்லிலே செதுக்கி செய்ய ஆரம்பித்தான். அப்போது அவனுக்கு கை கடக்கமாக தான் செஞ்சான். முதல்ல அவனுக்கு பிடிச்சதை செய்யணும்ல, அதை வச்சு ஒரு வேலையை செய்யணும்ல. கையோட அளவு மாறலை. நீங்கள் கற்காலத்தில் அவன் பயன்படுத்தின அந்த ஆயுதங்களை நீங்கள் பிடிச்சாலும் உங்கள் கைக்குள்ளே அடங்கும். அதே மாதிரி ஒரு மவுஸும் கைக்குள்ளே தான் அடங்குது. அப்போ அந்த கையோட அளவு பெரிய அளவு மாறலை. வேற என்ன மாறி இருக்கு அந்த காலகட்டத்தில்? இந்த கையோட அளவு மாறாத 50,000 வருடத்தில் கிட்டத்தட்ட 50,000 கணக்குக்கு வச்சுக்கிட்டா கூட என்ன மாறி இருக்குது அதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா, அதுதான் ஐடியா ரீகாம்பினேஷன். ஒவ்வொருத்தனும் கூடி கலந்து பேசி சிந்தனைகள் கலவையாகி அதுலேருந்து ஒவ்வொன்றா பிறந்து நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே அப்படி வந்தது தான். பல பேரோட மூளையில் உதித்த ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்றா சேர்ந்து வர்றது, அதான் கூடி செயல் செய்யப்படுகிறது. கூடுனா என்ன வேணால் செய்யலாம், யுனைட் ஆனால் என்ன வேணால் செய்யலாம். இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஆயுதங்கள் அவனுக்கு கண்டுபிடித்ததுனால அவனுக்கு அது இன்னும் எளிதாச்சு. அவனுக்கு கொஞ்சம் கூட நேரம் மிச்சம் பண்ணிச்சு. அதை அதுதான் அவனோட ப்ராஸ்பெரிட்டி. அப்போது ப்ராஸ்பெரிட்டியை நீங்கள் எப்படி கணக்கு போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது, அந்த பொருளால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் மிச்சமாகுது, நீங்கள் அதுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு அப்படிங்கிற இடத்துல தான் ப்ராஸ்பெரிட்டிங்கிற ஒரு கான்செப்டே வருது. அப்போது இப்போ ஒரு 2000 2000s 1900s நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மவுஸ் பாருங்கள். அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய மவுஸ், அது நமக்கு கை கடக்கமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனோட மூளையில் உருவானதில்லை. பல மனிதர்கள் மூளை, பல ஆட்களின் உழைப்பு, பல ஊர்களில் பல காம்பனன்ட்ஸ் உருவாகுது. அது எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி ஒரு மவுஸ் உருவாகி நம்ம கைக்கு வருது. இதுக்குள்ளே பல்வேறு நாடுகள் இருக்குது, பல்வேறு மூளைகள் இருக்குது, பல்வேறு ஆட்கள் சிந்தித்த சிந்தனை இருக்குது. அந்த ஒயர்லேருந்து காப்பர்லேருந்து அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல நூறு ஆளுகளுக்கு முன்னாடி டேட்ஸ் நம்ம கையில் போட்டிருக்க வாட்சிலே நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் உருவாகி வர்றதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் பிடிச்சிருக்கும், எவ்வளவு தலைமுறைகள் பிடிச்சிருக்கும். இவனா ஒருத்தனுக்கு அந்த சிந்தனை உருவாகிருக்கும். பண்டைய காலத்தில் அந்த நேரத்தை கணிச்சதுலேருந்து அப்படி எவ்வளோ டெவலப் ஆகி வந்திருக்கு, எவ்வளோ மூளைகள் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்க பாருங்கள். ஆனால் மிருகங்களுக்கு அது ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். மனிதர்களுக்கு மட்டும் அந்த மேட்டிங் ஆஃப் ஐடியாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் இன்றைக்கி பாலிடிக்ஸாகவும் மாறி நிற்கிது. நம்மளை சர்வைவ் ஆகிறது எப்படிங்கிறத நம்ம இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டட் நெட்வொர்க்குள்ளே நம்ம சர்வைவலுக்காக போராட்டம் தான் பாலிடிக்ஸ். நீங்கள் எப்படி மனிதன் அன்னைக்கு கற்காலத்தில் உங்களுக்கு ஒரு பாறையை வச்சு உண்டான டூல்ஸு, மிருகங்களை கொல்றதுக்கு, அதே மாதிரி கம்பில் அந்த மாதிரி கல்லை கட்டி அதை வச்சு அம்பு எய்கிறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருப்பான். அப்போ எல்லாமே அவனுக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சது ஒத்த மூலையில் ஆரம்பிச்சிருக்கும். முதல்ல ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பான். அதிலிருந்து அப்படியே கூடி செயல் செய்யப்படுகிறது. அந்த யூனிட்டி இவ்வளோ தூரம் ஒன்றா வந்தால் தான் நம்ம இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா பல மனிதர்களோட உழைப்பு. நம்ம மனிதன் மட்டும் தனியாக சர்வைவ் ஆக முடியாது. இப்போ நம்ம ஏஜ் கணக்கெலாம் சொல்லுவோம். மனிதன் 70 வயசு வாழ்கிறான், 80 வயசு வாழ்கிறான்,
முன்னாடியெல்லாம் மிருகங்களுக்குன்னா நீங்கள் கணக்கு, நீங்கள் யானை இவ்வளோ வருஷம் வாழும், ஆமை இவ்வளோ வருஷம் வாழும் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வைல்டில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதோட ஆயுள்ங்கிறது அதை இன்னொரு மிருகம் சாப்பிட்ற வரைக்கும், இல்லைன்னா இன்னொரு மிருகத்துக்கு இரையாகிற வரைக்கும் தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ மனுஷனும் காட்டுக்குள்ளே இருந்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் 30-40 நம்ம 80லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து என்னைக்கு ஒரு ஏதோ ஒரு மிருகத்துக்கோ இல்லை ஏதாவது ஒன்றுக்கு இரையாகிறோமோ அன்னைக்கு நம்மளோட ஆயுள் முடியுது. அந்த 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 நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து காலியாகுது. அப்போது இதுதான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி இப்போ நம்ம வந்து 80-90ன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கோம். இதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருந்திருக்கு. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சிந்தனைகள்னால நம்ம சுற்றி பாதிப்பு நடந்திருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக நடந்திருக்கு. அப்போ பாலிடிக்ஸுங்கிறது வந்து நம்மளை சுற்றி இருக்க பாதிப்புகளை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு உண்டானது தான் பாலிடிக்ஸ். உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. அப்போ மனிதனுக்கு உண்டான ஸ்பெஷல் கேரக்டர் மொத்தத்தில் என்னென்னா, மற்ற மிருகங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு மேட்டிங் ஆஃப் ஐடியாஸ், மேட்டிங் ஆஃப் ஜீன்ஸையும் தாண்டி, மேட்டிங் ஆஃப் ஹியூமன்ஸையும் தாண்டி எனக்கு மேட்டிங் ஆஃப் ஐடியாஸுங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த உலகமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அது வந்து எப்படி மல்டிப்ளை ஆகும்னா எக்ஸ்பொனென்ஷியலாக போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஆள் கண்டுபிடிச்ச அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த வில்லு, அந்த கை கடக்கமாக அன்றைக்கி இருந்த வில்லு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேபி ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பான். சரி, என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இது இப்படி செதுக்கி பார்த்தா கொஞ்சம் கூர்மையாக இருக்குது, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதுலேருந்து அவன் இம்ப்ரூவ் பண்ணி போயிருப்பான். அதை வெளியே இன்னொருத்தருக்கு கடத்துறதுக்குள்ளே அவன் வந்து அவ்வளோ காலங்கள் எடுத்திருப்பான் அந்த ஒத்த கையில் ஒன்று உருவாக்குறதுக்கு. ஆனால் ஒரே ஒருத்தர் மூலையில் உருவானதாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அந்த கான்செப்ட் ஆச்சும் அட்லீஸ்ட் அங்கே இருந்து வந்து இன்றைக்கி மவுஸ் வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா கூடி செயல் செய்ய பழகிறது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இதுக்காக தான் நம்ம சர்வைவல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ப்ராஸ்பெரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட நேரம் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அதிகரிச்சுட்டே போகிறது தான் ப்ராஸ்பெரிட்டி. அதுக்காக தான் நம்ம பாலிடிக்ஸையும் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு சர்வைவல் ப்ராசஸ். அது இருத்தலுக்கான ஒரு எண்ணம். அரசியலுங்கிற எண்ணம் இல்லாமல் யாருமே உயிர் வாழ முடியாது, யாரும் முன்னாலையும் போக முடியாது. அப்படி இருந்தால் அது வந்து அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் அவனுக்கு உண்டான தேவைகளை தேடி போயிட்டுருப்பான். சரி, இதை சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்தபடியாக தம்பி ஹுசைன் அவரோட பேச்சுக்களை இன்றைக்கி அண்ணன் முன்னால் நின்று பேசுனதை கேட்டேன். நான் இது வரைக்கும் அவரோட பேச்சு கேட்டதில் இது முதல் முழு பேச்சு. உண்மையிலே அவரோட மொத்த பேச்சிலேருந்து ஆன்டி பெரியார் பிளாங்கை அப்படி பக்காவாக ஹெவியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி முடிவு பண்ணிருச்சு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஈர வெங்காயம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போதே அது ஒரு கடுமையாக, அது ஒரு விமர்சனத்துக்குள்ளே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் யாரையோ உறுத்துற மாதிரி இருக்கணும், ரியாக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து தான் பாரதியார் பெரியார்னு கொண்டு போகிறாரு. அது களத்தில் அது இன்னொரு விஷயத்தையும் அதில் நான் நோட் பண்ணேன். நம்ம இதை இவங்க பேசுகிறாங்க, தாரிகா பேசுகிறாங்க, ஹுசைன் பேசுகிறாங்க, ஃபாத்திமா ஃபர்கானா பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு நாள் பன்னாட்டு செயற்களத்தில் இந்த கேள்வி ஒன்று வைக்கப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களிடையே ஃபாத்திமா ஃபர்கானா தான் வைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சிக்கும் வெற்றிக்கும் நடுவில் என்ன இருக்குது, அந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் தானே நமக்கு சொல்யூஷன் தேடி போக முடியும். அப்போ அந்த இடத்துல அவங்கள்ட்ட வச்ச கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இஸ்லாமியர்கள் வந்து திமுக போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க அதுக்கு உண்டான காரணங்கள் சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு காரணமாக காட்டினாங்க. முக்கியமாக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புனால தான் திமுகவை ஆதரித்து ஓட்டு போடுறோங்கிறது இல்லை, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புக்காக தான் ஓட்டு போடுறாங்கன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம அண்ணன் அதை உடைக்கணும். இப்போ இதுதான் அவங்களுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது இந்த மாதிரி போடுறதுக்கு, அவங்க எதிர்ப்பு அரசியலை போடுறது ஒரு காரணம் இருக்குது. அப்போது அண்ணன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அடுத்த தலைமுறை எப்படி தயார் பண்ணி எடுக்கிறார் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன செய்யுதோ, இப்போது ஒருத்தரோட பாலிடிக்ஸை நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏடிஎம்கே பாலிடிக்ஸை விஜய் கேப்சர் பண்ணணும்னு பார்க்குறாருல, அதே மாதிரி நம்ம என்ன பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, இங்கே பிஜேபி எதிர்ப்பு பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்கிறதுனால அந்த பிஜேபி எதிர்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்க்கணும், அவங்களுக்கு நம்ம ஆப்ஷன் ஆகணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹுசைன் பேசுகிறாரு, தாரிகா பேசுகிறாங்க, அபுபக்கர் பேசுகிறாரு, ஃபாத்திமா ஃபர்கானா பேசுகிறா. அப்போ தான் அவங்களே கேட்கணும். அவங்கள்ட்ட சொன்னேன்ல முன்னாடியே, மதத்துக்குள்ளே புரட்சி நடக்கணும்னா அந்த மதத்துக்குள்ளே இருக்கவங்க தான் வந்து பேசணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அதோட நிறை குறைகள் தெரியும், அவங்க அதிலே வாழ்கிறாங்க. நம்ம அதை உணரவே முடியாது, நம்ம அந்த ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துருக்க மாட்டோம் மற்ற மதத்தை பின்பற்றுறவங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு நியாயமான ஒரு தேவை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் இருத்தல் தான். அப்போ அவங்களுக்கு நியாயமான ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக இப்போது அவங்க எக்காரணத்துக்கு கொண்டு அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல, சர்வைவலுக்கு உண்டான ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. வாழ்வாசாவான்னு போராட்டம் வரும்போது இல்லை இந்த மதத்தில் விட்டு வைப்பாங்களா, நீங்கள் இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ இலங்கையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா, அது வந்து புத்தமயமாக மாறிக்கிட்டு இருக்குல்ல. அப்போ அவங்கள டார்கெட் பண்ணி அந்த டெமோக்ரஸியை தாண்டி கொஞ்சம் ஃபேசிஸ்ட் போக்கா அங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு வெளியே தெரியாமல் போர்க்காலங்களை விட இப்போ வேகமாக நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அதே மாதிரி இங்கேயே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்க அந்த மதத்தை பின்பற்றுறவங்க நிச்சயமாக ஒரு அச்சத்துக்குள்ளாவாங்க. அந்த அச்சம் நியாயமான அச்சம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும்.
அப்போது நம்ம அதால் உணர முடியாதனாலேயே அது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்போ அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யணும். அப்போ அதுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும், தொடர்ச்சியாக நிற்கணும். தொடர்ச்சியாக நிற்கும்போது இஸ்லாமிய மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த வாட்டி பல்காக நம்மளோட சமுதாயம் மொத்தமாக பல்காக நாம் தமிழருக்கு போட்டால் வென்றுடுவோம், ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தனியாக நின்று இவங்க கூட எந்த இடத்துலையும் கூட்டணி போகாமல் ஒரு பெரிய வாக்கு வங்கி எடுத்து காமிக்கணும். அவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். அது வரைக்கும் அந்த நம்பிக்கை அவங்க மேலே நம்ம மேலே முழுசாக வர்ற வரைக்கும், அந்த வாக்கு வங்கி எடுக்கிற வரைக்கும் களத்தில் இப்படி தான் நிற்கணும். அதுக்குண்டான அரசியல் பண்ணிகிட்டு இருக்கணும். இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்த வாக்குகள் எல்லாமே யாருக்காக நாம் தமிழர் கட்சி பேசுதோ அவங்க போட்ட வாக்குகள். தொடர்ச்சியாக எங்கெங்கேருந்து வாக்கு எடுக்கணும்னு பார்க்குறாரு அப்படின்னா, பெரியாரின் கருத்தியல் காரணமாக, பெரியார் எடுத்து வைத்த திராவிட கருத்தியலின் காரணமாக இங்கே பாதிக்கப்பட்ட ஒரு பிராமண சமூகம் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க பாஜக தான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு நினச்சி பாஜகவுக்கு போடுறாங்க. அந்த திருப்பரங்குன்ற விஷயத்துலேயே அவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். இதில் 2 பேரும் மதமாக போல்ரைஸ் பண்ண பார்க்குறாங்க. அதில் அதிமுகவுக்கும் பங்கு இருக்குது, பாஜகவுக்கும் பங்கு இருக்குது. 2 பேருமே இதை பண்ணி அவங்க போல்ரைஸ் பண்ண பார்க்குறாங்க. அவங்கவுங்க ஆதாயத்துங்களுக்காக, மதத்தை அரசியல் ஆதாயத்துக்காக ப்ளே பண்ணுறாங்க. மதம்ங்கிறது அன்பாக இருக்கணும், உனக்கு தீபம் ஏற்றணுமா போய் ஏற்றிக்க, தடுக்கா போகிறாங்க மக்கள், ஏற்றி தாராளமாக ஏற்றுக்க சொல்லுவாங்க. மதம்ங்கிறது சகோதரத்துவம் தானே, அன்பு தானே, அது மக்கள் அப்படி தானே இருக்காங்க. நீங்கள் இதை அரசியலாக்கும் போது தான் மத பிரச்சனை வருது. அதனால தான் செக்குலராக இருக்க வேண்டிய ரொம்ப அவசியம் இருக்குது. யாராருக்கு அந்தந்த மனிதன்கிற அடிப்படையில் அந்த மதத்துக்குண்டான உரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அவங்க அதில் ஒரு இட்ஸ் அ வே ஆஃப் லிவிங், கோப்பிங் அப் வித் லைஃப். ஒரு உனக்குன்னு ஒரு கோடு போட்டு வாழ்கிற மாதிரி தான் மதம், வழிபாடு எல்லாமே. அப்போ அந்த இடத்துல நம்ம பாகுபாடு பார்க்க தேவையில்லை. அவர் பெரியாருங்கிற புள்ளியில் இந்த 2 சமூகத்தை இணைக்க பார்க்குற பெரியார் எதிர்ப்பில் அவருக்கு என்டிஏ திருப்பியும் பாஜக அதிமுக கூட கூட்டணி போயிட்டனால அவங்களுக்கு அந்த திராவிட கட்சிகள் இப்படின்னா அது அதிமுக பெரியார் அவர்களுக்கு பாரதியத்தை தான் கேட்குது. அப்படிங்கும்போது பெரியார் எதிர்ப்பில் இருக்கக்கூடிய பிராமண இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு மெஜாரிட்டி அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சீமான் அவர்களை ஆதரிப்பாங்களா அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கிறாரு. அதுக்கு ஐயர்லாம் தெளிவாகவே சொல்கிறாரு, உங்களுக்கு பாரதியார் ஐயர் அப்படிங்கிற சொல்கிறாரு, அக்ரஹாரத்துக்குள்ளேருந்து இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் அவளுக்கு உண்டான கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி கொண்டு வர. நீங்கள் காய்த்தல் வைத்தல் இல்லாமல் ஒரு ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஒரு எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு. ஒரு புத்திசாலித்தனமான மூவ் தான். ஏன்னா ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் அரசியல் பேசுனீங்க அப்படின்னா அவங்க அதிகாரத்தை வச்சுருக்கவங்க வரமாட்டாங்க. நீங்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு பயம் காட்டுறதுக்கு நீங்கள் ஒரு கூட்டத்தை சேர்க்கணும், ஒரு வலிமையான கூட்டத்தை சேர்த்தா அந்த கூட்டத்தை பார்த்து அப்போ தான் அதிகாரம் பயப்படும். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அதிகாரம் வேணும்னு உங்ககிட்ட வருவாங்க. ஸோ அதுதான் நாம் தமிழர் கட்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல பெரியாரா பாரதியாரா, தமிழ் தேசியமாக திராவிடமா, அதுதான் 26 தேர்தல் பொருளாக இருக்க போது நாம் தமிழர் கட்சி பார்வையிலிருந்து சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.